சொல்லியிருக்காங்க. ரோஜா ரோஜா மனம் உண்டு வந்தது இந்த வண்டு கடிப்பின் ரோஜா உண்டு சொல்வது வணக்கம் இந்த வண்டு வணக்கம் இந்த வண்டு சொல்லியிருக்காங்க. அஜிதா வந்து பார்த்தீங்கன்னா, சிவானா அக்கா வணக்கம் சொல்லியிருக்காங்க. நான் பேய் பிரியாணி சொல்லியிருக்காங்க. அருவானந்த் ஃபேமிலி சொல்லியிருக்காங்க. ஹார்ட் சொல்லியிருக்காங்க. சிஃபானா குயின் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாய் அஜிதாம்மா சொல்லியிருக்காங்க. சாம் அகிலன் வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்ச் அண்ணா ஹாய்ன்னு சொல்லியிருக்காங்க. சாமி அகிலன் வந்து பார்த்தீங்கன்னா, டாடி ஹாய் டாடின்னு சொல்லியிருக்காங்க. அருவானந்த் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா, ஹாய் சிஃபானா சிஸ்டர்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனந்த் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணா இங்கேயும் வந்துட்டியா சாம் அண்ணான்னு சொல்லியிருக்காங்க. சாம் அகிலன் வந்து பார்த்தீங்கன்னா, டாடின்னு சொல்லிட்டு காட்டு குடுக்குறாங்க. அருவானந்த் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா, சாம் அண்ணா நான் தான் இப்போ டாடி டாடி வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ எம் சிஃப் ஷிஃபானா குயின் வந்து பார்த்தீங்கன்னா, ஹலோ ஆனந்த் ஃபேமிலின்னு சொல்லியிருக்காங்க. ஓனிஷ் ஆஞ்சல் வந்து அப்பா மார்னிங் லேட் ஆச்சு. உங்க கூட சரியா பேசல. இப்போ நெட்வொர்க் சரியில்ல. வெரி பேட் டே அப்பான்னு சொல்லியிருக்காங்க. அமலு இருக்காங்க. நான் பேய் சொல்லியிருக்காங்க. சாமியல் வந்து பார்த்தீங்கன்னா, நெய்யா சொல்லியிருக்காங்க. அரு ஆனந்த் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டேடி வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறுவண்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆடுவது ரம்மி, கொடுப்பது கொடுப்பது கும்மி எடுப்பது, குயின் வர வேண்டி வர வண்டி, மெயின் போட்டது ஒரு வண்டு சொல்வது உனக்கு வணக்கம் உண்டு போட்டிருக்காங்க. இனிய வணக்கம் அண்ணாமலை அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, மலை அண்ணாமலை ஐயா சொல்லியிருக்காரு. இனிய வணக்கம் வணக்கம். மலையண்ணா வணக்கம் 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 வணக்கம். சிஃபானா குயின் சொல்லியிருக்காங்க. சிறுவண்டு வணக்கம் சொல்லியிருக்காங்க. சிவி விலாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வணக்கம் அண்ணான்னு சொல்லியிருக்காங்க. அப்பு பிரியா வந்து பார்த்தீங்கன்னா, ஹாய் மை டியர் குயின் சிஸ்டர் வாங்க வணக்கம் சொல்லியிருக்காங்க. யாரில் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறுவண்டு பார்த்தீங்கன்னா, எம்எஸ் குயின் கேட்பது மெயின் சொல்லியிருக்காங்க. யாரில் வந்து பார்த்தீங்கன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லியிருக்காங்க. யா அல்லா சொல்லியிருக்காங்க. ஹாய் சிறுவண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஷிஃபானா குயின் வந்து பார்த்தீங்கன்னா, வணக்கம் அப்புன்னு சொல்லியிருக்காங்க. அஜிதா வந்து பார்த்தீங்கன்னா, சபியக்கோ எங்க இருக்கீங்களான்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஷிஃபானா வந்து பார்த்தீங்கன்னா, ஹாய் ரோஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாய் அஜி சிஸ்டர்னு சொல்லிட்டு வணக்கம் சொல்லியிருக்காங்க. அஜிதா வந்து பார்த்தீங்கன்னா, மகேஷ் அண்ணான்னு சொல்லிட்டு ஹார்ட் கொடுத்துருக்காங்க. அமளியம்மா வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே சொல்லியிருக்காங்க. அஜிதா வந்து பார்த்தீங்கன்னா, சபியக்கோன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான் பேய் பிரியாணி நான் எனது குடும்பத்தில் அம்மா அப்பா ஆடுகள் மற்றும் 2 மாடுகள் அனைவரும் நலமேன்னு சொல்லி போட்டிருக்காங்க. சிறுவண்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் தாங்க முடியல தத்தி தத்தி தவழ்ந்து ஒரு இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. எஸ்பிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அஜி சிஸ்டர்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க. சிறுவண்டு பார்த்தீங்கன்னா, நான் பழைய பிரியாணி இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. அஜிதா வந்து பார்த்தீங்கன்னா, சபியக்கோ சாப்பிட்டேன் என்ன சாப்பாடுன்னு சொல்லியிருக்காங்க. ஷிஃபானா குயின் வந்து பார்த்தீங்கன்னா, ஜேபி பிரியாணின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, தோசை சாம்பார் சொல்லியிருக்காங்க. அஜிதா வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர். ரமேஷ் வந்து பார்த்தீங்கன்னா, ஷிஃபானா குயின் வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டாச்சா ப்ரோ மை அண்ட் மை சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னில ஆமா சாப்பிடணும் லேட் ஆகும். நான் சாப்பிடல பட் மகேஷ் தம்பி சாப்பிட்டாருன்னு தெரியல. விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு மூச்சு விடுக்காம படிச்சிட்டாரு. இல்ல நான் வந்ததே வந்து வேறக்காக தான் வந்தேன். இன்னைக்கு வர்ற ஐடியாலே இல்ல. அது ஒரு சில இதுக்காக சொல்லுங்க. தான் வந்தேன். என்ன அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சனா வந்து எல்லா சேனல்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, வாங்க, 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 வாங்க. நீங்க வந்தா தான் நான் வருவேன். நீங்க வந்தா தான் நான் வருவேன்னு சொல்லிட்டு யாரும் வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணிட்டு இருக்காதீங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சனா கேக்குதா? கொஞ்சம் கிட்ட வாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து பஞ்சு அண்ணாவ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா சேனல்லயும் அங்க சேனல்ல வரல, எங்க சேனல்ல வரல, எங்க சேனல்ல வரலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. பஞ்ச் அண்ணாவுக்கு அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நேரம் கிடையாது. ஏன்னா காலையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லைவ் போடுறாரு. நைட் ஒரு லைவ் போடுறாரு. அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா, அவரு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் அவரு வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும். அவருக்கும் பல வேலையெல்லாம் இருக்குது. அவரோட லைவ் முடிஞ்சதுன்னா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா, உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க. எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் தான் வந்து பார்த்தாகணும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து உங்க லைவ் வரல, உங்க லைவ் வரலன்னு சொல்லிட்டு சங்கடப்பட்டுட்டு இருக்காதீங்க. அடுத்து அவருக்கு கிடைக்கிற டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவரு எங்க போகணும் அப்டின்னா, புதுசு புதுசா வந்து பார்த்தீங்கன்னா, புதுசு புதுசா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா, போய் தேடி அவங்கள இங்க கூட்டிட்டு வந்தா தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் குடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மெம்பர் ஆக்க முடியும். அவரு வந்து உங்க சேனல்லயே வந்து உட்காந்துக்கிட்டா, அவர் வந்து வெளியில எங்கேயும் போக முடியாது. யாரையும் பார்க்க முடியாது. எதுவும் பேச முடியாது. யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேமிலிக்குள்ள கூட்டிட்டு உள்ள வர முடியாது. அத முதல்ல புரிஞ்சுக்கங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்ச் அண்ணா வந்து வந்தா தான் நீங்க வருவேன் அப்டின்னீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் தான். ஏன்னா நீங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா சேனலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்ச் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ஹெல்ப் பண்ணி அதாவது ஹெல்ப்னா வந்து பார்த்தீங்கன்னா, பணம் மொத்தத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் குடுக்க போறது கிடையாது. அவர் குடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ். என்னமோ ஒண்ணுமே இல்லாம இருந்த எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்லாம தனியா காத்து ஓட்டிக்கிட்டு இருந்த 2, 3 பேர்த்த வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சண்ணா ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு போயி அந்த சேனலும் மானிடைசேஷன் ஆயிருக்குது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பர்சனலா அவர வரலன்னு சொல்லிட்டு பஞ்சண்ணா வந்தா தான் நீங்க வரணும் அப்டின்னா, பஞ்சண்ணா உங்க சேனல்லயே வந்து 1 மணி நேரம் உட்கார்ந்து வந்துட்டா, அவர் எங்க வெளியில போவாரு? யார கூட்டிட்டு வருவாரு இங்க? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசு புதுசா யார் இங்க சப்ஸ்கிரைபர் புதுசு புதுசா யாரும் மெம்பர்ஸ் வரமாட்டாங்க. அவங்க வந்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கிடைக்கும். அத முதல்ல புரிஞ்சுக்கங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்ச் அண்ணாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பல சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பேனர் குடுத்திருந்தீங்க. அத வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் எடுக்குறீங்க? அது மட்டும் தான் என்னோட கேள்வி. ஏன் எடுக்குறீங்க? பஞ்ச் அண்ணாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் உங்களுக்கு நீங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தூரம்